சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளுடன் உடன்பிறப்பேவா என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்-டு-ஒன் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் சிலரின் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டு புதிய நபர்களுக்கு பதவியானது வழங்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ஜெபசன் வழங்க கேட்போம். ஜெபசன், விரிவான தகவல்கள். உடன்பிறப்பு என்ற தலைப்பில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அக்கட்சியின் தலைவர் அலுவலகமான அறிவாலயத்தில் நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து குறைகள் கேட்பதோடு அவர்களுக்கு ஆலோசனையும் வழங்கி வருகிறார். இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமாக 23 நாட்கள்ல 54 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய பேரூர் கழக, கிளைக்கழக, ஒன்றிய, மாவட்ட நிர்வாகிகளை அவர் நேரடியாக சந்திப்பார். ஒரு தொகுதிக்கு 10 பேர் வீதமாக அவர் தினந்தோறும் சந்திப்பார். இந்த 10 பேரை சந்திப்பதற்கு 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கொள்வார். அந்த அளவுக்கு அவர்களிடம் என்னென்ன குறைகள் கட்சியில் நடக்கிறது என்பது தொடர்பாக முதலமைச்சர் கேட்டறிவதோடு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தொடர்பாகவும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவார். இந்த ஒன்-டு-ஒன் சந்திப்பின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள்ல திமுகவில் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அது தொடர்பாக நாம் ஏற்கனவே தெரிந்தபடி கோவை மாவட்ட கழக செயலாளர் கார்த்திக் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது. திருநெல்வேலியின் புதிய மாவட்ட பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டது. ஆலூர் தொகுதியில் வேறு மாவட்ட செயலாளர் மாற்றம் செய்தது என பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதே போல ஒன்றிய நகர பகுதி செயலாளர்களும் மாற்றப்பட்டிருப்பதாக திமுக வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இது போன்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்-டு-ஒன் சந்திப்பின் போது திமுகவை பலப்படுத்துவதற்கும் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி சந்திப்பதற்குமாக இந்த மாறுதல்கள், கட்சியில் வேலை செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள், அதே போல மாவட்ட செயலாளர்கள் அல்லது பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்களை உடனடியாக நீக்கிவிட்டு புதிய நபர்களை திமுக தலைமை அவர்களுக்கு பதவி வழங்கி வருகிறது. இந்த ஒன்-டு-ஒன் சந்திப்பு கட்சியினர் மத்தியில ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் உண்மையாக உழைக்கக்கூடிய திமுகவினருக்கு இது ஒரு ஆரோக்கியமான வரவேற்கத்தக்க விஷயமாகவே அவர்கள் பார்க்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.